Praise the Lord, brothers and sisters. It's a great joy to be in the midst of brothers and sisters who are like-minded. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட இப்படியாக ஏக மனதோடு கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் ஒன்று கூடுவது மிகவும் ஒரு அருமையான காரியமாக இருக்கிறது. See, where brothers dwell together in unity, that is where the Lord bestows his blessing. எங்கே சகோதரர்கள் ஒருமித்து ஐக்கியப்படுகிறார்களோ அங்கேதான் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை பொழிந்தருளுகிறார். Lord's blessing is that he keep on speaking to our heart. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், அவர் தொடர்ந்தேச்சியாக நம்முடைய இருதயத்திலே நம்மோடு கூட பேசுவதே அந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. And he will keep on leading us into repentance. தொடர்ந்தேச்சியாக நம்மை மனந்திருக்க அவர் நம்மை வழிநடத்துவதே அந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. It's not like many Christians believe that God's blessings are of some earthly wealth. அநேக கிறிஸ்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறது போல தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது இந்த உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதம் அல்ல. See Ephesians chapter 1. பாருங்கள், எபேசியர் 1வது அதிகாரத்திலே Here the Holy Spirit says like this. இங்கே பரிசுத்த ஆவியானவர் இப்படியாக சொல்லுகிறார். Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us with every spiritual blessing in the heavenly places in Christ. தமிழிலே 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். He has already blessed us. அப்படியானால் அவர் நம்மை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். In Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக we are already blessed people. நாம் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். Why? ஏன் அப்படி? He chose us in him before the foundation of the world. இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை முன்குறித்த காரணத்தினால் அது அப்படி இருக்கிறது. Before the foundation of the world he has chosen us. இந்த உலகத்தினுடைய அஸ்திவாரம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். See, God did not create the world. பாருங்கள், இந்த உலகம் என்கிற காரியத்தை தேவன் உண்டாக்கவில்லை. The world became. இந்த உலகம் என்று சொல்லப்படுவது தானாக உருவான ஒரு காரியம் அது. Because of the pride of a great angel. பிரதான தூதனாய் இருந்தவனுடைய பெருமை நிமித்தமாக இந்த உலகம் என்று சொல்லப்படுகிற இந்த காரியமானது உண்டாயிற்று. So before the foundation of the world, God has chosen us in Christ. It's very difficult to comprehend the depth of that blessing. அப்படி என்று சொன்னால், உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த ஒரு காரியத்தை நினைத்து பார்ப்பதே நமக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. That means before Lucifer becomes Satan, God has chosen us in Christ Jesus. லூசிபர் சாத்தானாக மாறுவதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் முன்குறிந்திருந்தார். As those who belong to him. அவருக்கு சொந்தமானவர்களாக நாம் இருக்கும்படிக்கு he has chosen us. அதற்காக அவர் நம்மை தெரிந்து கொண்டார். See, what a great blessing it is. அப்படியானால் இது எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று பாருங்கள். It's very difficult to comprehend. அதை நாம் புரிந்து கொள்வதே நமக்கு மிகவும் கடினமான ஒரு காரியம் அது. When we were even
not born, formed in our mother's womb, நாம் He has chosen us. நம்முடைய தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே அவர் நம்மை கண்டிருக்கிறார், நம்மை அவர் தெரிந்து கொண்டும் இருக்கிறார். In a time nothing about us was written, He has chosen us. நம்மை குறித்து ஒன்றுமே எழுதப்படாத காலத்திலேயே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். When we think about that, இந்த ஒரு காரியத்தை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது there is nothing comparable to that in this world. இந்த உலகத்திலே இதற்கு இணையான காரியம் வேறு எதுவும் இல்லை. What a wonderful blessing, what a blessed people we are. அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். That God has chosen us even before the foundation of the world. இந்த உலகத்தினுடைய அஸ்திவாரத்திற்கு முன்பதாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்கிற இந்த உண்மை. Is there any greater blessing than that we இதை can get? காட்டிலும் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வேறு ஏதாவது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறதா? I was thinking about the kindness of God. நான் இப்படியாக தான் தியானித்துக் கொண்டிருந்தேன். தேவனுடைய இரக்கத்தை குறித்து. Book of Titus chapter 3. தீத்து நிருபத்தினுடைய 3வது அதிகாரம். Verse 3 onwards, when we read Paul saying, 3வது himself. வசனம் துவங்கி நாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே பவுல் தன்னையும் சேர்த்து கொண்டு ஒரு காரியத்தை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். Even though we were chosen before the foundation of the world, we were not knowing about it. என்னதான் நாம் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தாலும் கூட இந்த காரியத்தை குறித்தெல்லாம் நாம் அறியாதவர்களாய் இருந்தோம். We also once were foolish ourselves. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினர்களாய் இருந்தோம், disobedient, கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தோம், deceived, வழித்தப்பி நடக்கிறவர்களாய், enslaved to various lust and pleasures, பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களுமாய், spending our life in malice and envy, துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களுமாய், hateful, hating one another. பகைக்கப்படத்தக்கவர்களும், we were hating one another. ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். See how we were. அப்படி என்று சொன்னால் நாம் முற்காலத்திலே எப்படியெல்லாம் இருந்தோம் என்று பாருங்கள். God has chosen us before the foundation of the world. இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். But ஆனால் after we were born, நாம் மறுபடியும் பிறந்த பிற்பாடு, after we were born in the world, நாம் இந்த பூமியிலே பிறந்த பிற்பாடு how we were living? நாம் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தோம்? We were living unknowingly. நாம் அறியாதவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டு வந்தோம். Foolish ourselves. நாம் புத்தியினர்களாய் வாழ்ந்து வந்தோம். Disobedient, கீழ்ப்படியாதவர்களாய், deceived, enslaved, வழித்தப்பி நடக்கிறவர்களாய், to various lust and pleasures, பலவிதமான இச்சைகளுக்கும் துர் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாய், spending our life without knowing anything in malice and envy. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அறியாமலேயே நாம் துர்குணத்தோடு கூட பொறாமையோடு கூட நாட்களை வீணெடுத்துக் கொண்டிருந்தோம். Hating one another and hateful people. ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களாய், நாம் மற்றவர்களால் பகைக்கப்படத்தக்கவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். But ஆனாலும் when the kindness of God our Savior and His love for mankind appeared, He saved us. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அவருடைய அன்பும் பிரசன்னமான போது He saved us. அவர் நம்மை ரட்சித்தார். Not on the basis of our deeds, நாம் செய்த which we have done in righteousness, நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தமாக அவர் நம்மை ரட்சியாமல், but according to His mercy by the washing of regeneration and renewing by the Holy Spirit. தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை அவர் ரட்சித்தார்.
We should never forget about it. இந்த ஒரு காரியத்தை நாம் ஒரு காலம் மறந்துவிடக் கூடாது. If ever we forget about our cleansing or our salvation, நம்முடைய ரட்சிப்பை குறித்தாவது அல்லது நாம் எப்படி கழுவப்பட்டோம் என்பதை குறித்தாவது எப்பொழுதாவது நாம் மறந்து போவோம் என்று சொன்னால், Peter says, பேதுரு அதை குறித்து சொல்லுகிறார், we will become blind. நாம் கண் சொருகி போன குருடர்களாக மாறிவிடுவோம் என்று. I think 2 Peter அது 2 பேதுருவிலே நாம் verse 9. 2 பேதுரு 1வது அதிகாரத்தினுடைய 9வது வசனம், நாம் lacks these qualities, is blind or short-sighted, having forgotten his purification from his former sin. மேலே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். Spiritually short-sighted. ஆவிக்குரிய ரீதியிலே மன குருடாகி போன நபர். So we should never forget. ஆகையால் தான் நாம் எப்படி கழுவப்பட்டோம் என்பதை ஒரு காலம் மறந்துவிடக் கூடாது. However we know, however we got the spiritual insight, we should எவ்வளவுதான் never forget our past. எவ்வளவுதான் நாம் ஆவிக்குரிய தரிசனங்களையும் ஆழங்களையும் அறிந்திருந்தாலும் கூட ஒரு காலம் நம்முடைய கடந்த காலத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. Paul used to remember his past. பவுல் தன்னுடைய கடந்த காலத்தை இப்படியாக நினைவு கூறுவதுண்டு. He says, அவர் சொல்லுகிறார், I am the chief of the sinners நான் whom Jesus Christ has saved. நான் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து ரட்சித்த பாவிகளில் பிரதான பாவி நான் என்று தன்னை குறித்து அவர் சொன்னார். If we want to introduce ourselves, how do we have to introduce? ஒருவேளை நாம் நம்மை நாமே மற்றவர்களுக்கு முன்பதாக அறிமுகம் செய்ய விரும்பினால் நாம் எப்படி அதை செய்வோம்? The way Paul was introducing. பவுல் தன்னை குறித்து அறிமுகம் செய்த விதத்திலா? Today we may be a children of God. ஒருவேளை என்று நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருந்திருக்கலாம், ஆவிக்குரிய நபர்களாக இருக்கலாம். We are preaching, we are gathering, we are conducting. நாம் இப்படி ஒருமித்து கூடி வரலாம், நாம் பிரசங்கம் பண்ணலாம் அல்லது கூட்டத்தை ஒழுங்கு செய்யலாம். But we should never forget that. ஆனால் ஒரு காலம் நம்முடைய கடந்த காலம் எப்படி இருந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது. That, you know, I am the chief of all the sinners whom Jesus Christ has saved. இயேசு கிறிஸ்து ரட்சித்த பாவிகளில் நான் பிரதான பாவி என்று தன்னை குறித்து சொல்லுகிறார். How do we know we are still continuing in that kindness of the Lord? இப்பொழுது இன்னும் கர்த்தருடைய தயவிலே நாம் தொடர்ந்து நிலைத்திருக்கிறோம் என்பதை நாம் எதை வைத்துதான் அறிந்து கொள்ள முடியும்? Is the Lord's kindness still continuing upon me? Or it was only once for all? இன்றும் கூட என் மீது கர்த்தருடைய தயவு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறதா அல்லது ஏதோ அன்று ஒரு நாள் மாத்திரம் இருந்து விட்டு போய்விட்டதா? This we need to check. இதை நாம் இன்று சோதித்து பார்க்க வேண்டும். How do we know that the Lord's kindness is continuously upon me? எப்படி கர்த்தருடைய தயவு தொடர்ந்து என் மேல் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நான் எதை வைத்து உறுதிப்படுத்த முடியும்? Turn to Romans chapter 2. ரோமர் 2வது அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோமாக. This is how I understood. இப்படித்தான் இதை நான் புரிந்து கொள்கிறேன். Verse 4 last part. 4வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. Kindness of God leads me to repentance. தேவனுடைய தயவானது நான் மனம் திரும்பும்படிக்கு என்னை ஏவுகிறது. Even today. இன்றும் கூட என்னை ஏவிக் கொண்டிருக்கிறது. Lord's kindness. கர்த்தருடைய மன தயவு. If it is upon us, அது நம்மேல் இப்பொழுதும் இருக்குமானால் what will happen to us? நமக்கு என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கும்? Even today we keep on repenting. இன்றும் கூட நாம் தொடர்ந்து மனம் திரும்பிக் கொண்டே இருப்போம். Not about our past sin. நம்முடைய கடந்த கால பாவத்தை குறித்து அல்ல. Even that small sin
we have committed today. இந்த நாளிலே நாம் செய்த அந்த சின்ன பாவத்திலிருந்து கூட நாம் மனம் திரும்பி கொண்டிருப்போம். That small wrong attitude in our heart. நம்முடைய இருதயத்திலே பிறர் மீது நாம் கொண்ட அந்த சிறிய தீமையான ஒரு மனப்பான்மை. Because it is not in Jesus Christ. ஏனென்று சொன்னால் இந்த மனப்பான்மை இயேசு கிறிஸ்துவில் இல்லையே. See, பாருங்க, when we came to the Lord, நாம் கர்த்தரிடத்திலே வந்த புதிதிலே we were all 100%, people who have hatredness inside. நம்முடைய இருதயத்திலே 100% பகை உணர்வை கொண்ட ஜனங்களாக நாம் கர்த்தரிடத்திலே வந்த புதிதில் அப்படித்தான் இருந்தோம். 100% our heart full of jealous. நம்முடைய இருதயமானது பொறாமையினால் 100% நிறைந்திருந்தது. 100% we had anger and evil thoughts. நம்முடைய இருதயத்திலே கோபமும் நம்முடைய சிந்தை மிகவும் பொல்லாததாகவும் அது 100% அப்படித்தான் இருந்தது. And we were not able to forgive anybody. நாம யாரையும் அவ்வளவு எளிதில மன்னிச்சிடவே மாட்டோம். 100% our heart was bitter. அப்படி என்று சொன்னால் 100% நம்முடைய இருதயம் மனக்கசப்பினால் நிறைந்திருந்தது. But today, ஆனா இன்று is that percentage reduced? அந்த சதவீதமானது குறைந்திருக்கிறதா? I'm not asking whether it has gone completely. அது உங்களை விட்டு முற்றிலும் போய்விட்டதா என்று நான் கேட்கவில்லை. Has that reduced than last year? அந்த மனப்பான்மை கடந்த ஆண்டை விட இன்று உங்களுக்கு குறைந்த அளவில் இருக்கிறதா? We were disobedient people. நாம் சுவாபத்தின்படி கீழ்ப்படியாதவர்கள். 100% disobedience we had. 100% நம்மிடத்திலே கீழ்ப்படியாமை மாத்திரமே இருந்தது. Wife does not obey the husband. மனைவி கணவருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. Husband does not love wife. அதே போல கணவர் தன்னுடைய மனைவியை நேசிக்க மாட்டாங்க. We all came like that. நம்ம வரும்போது எல்லோருமே இப்படித்தான் வந்தோம். Children or they don't respect the parents. பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை மதிக்கவே மாட்டார்கள். And grown up people, they don't take care of their parents. அதே போல வளர்ந்து பெரியவர்களானவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை கண்டு கொள்ள மாட்டார்கள். Yeah, they are all believers. இவர்கள் எல்லோருமே விசுவாசிகள் தான். Because our heart is like that. ஆனால் நம்முடைய இருதயம் அப்படிப்பட்டது. அதுதான் காரணம் அதற்கு. How much we are able to repent from all these things daily? ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த அத்தனை காரியங்களிலிருந்தும் நம்மால் எவ்வளவு தூரம் மனம் திரும்ப முடிகிறது? How much that percentage has reduced? அந்த 100% இப்படிய வாழ்க்கையிலே இன்று எவ்வளவாய் குறைந்திருக்கிறது? That is what is important. That is what is called presumed perfection. அதுதான் மிக முக்கியமானது. அதற்கு பேர் தான் பூரணத்தை நோக்கி கடந்து போவது என்பது. How much we have become into the likeness of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் எவ்வளவாய் இன்று மறுரூபப்பட்டிருக்கிறோம். When we came to Jesus Christ, நாம் ஆரம்பத்திலே இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்த புதிதிலே we were zero tolerance, zero. We had likeness of Jesus Christ. இயேசுனுடைய சாயல் நம்மிடத்திலே சிறிதளவும் கூட இல்லை. அதாவது பூஜ்ய அளவில் தான் இருந்தது. Now we are aiming for something. ஆனால் இப்பொழுதோ நாம் ஒரு காரியத்தை நம்முடைய லட்சியமாக வைத்திருக்கிறோம். We want to become like Jesus Christ in every area of our life. நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலும் இயேசு கிறிஸ்துவை போல நாம் மறுரூபப்பட வேண்டும் என்று நாம் லட்சியம் கொண்டிருக்கிறோம். Okay, after so many years of being a Christian, சரி, நீங்க சொல்லுங்க, நீங்க கிறிஸ்தவர்களாகி அநேக வருடங்கள் ஆகிவிட்டதே. How much we have become? நாம் இப்பொழுது அதில் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம்? John says, பாருங்க, யோவான் சொல்லுகிறார், 1 John chapter 3, 1 யோவான் 3வது அதிகாரத்திலே he says, அவர் சொல்லுகிறார், beloved, now we are children of God. Verse 2, chapter 3 verse 2. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். There is no doubt about it. அதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்ல. We are children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். And it has not appeared as yet what we will be. இனி நாம் எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. But we know one thing. ஆனாலும் ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். When he appears, we will be like him. அவர் வெளிப்படும் பொழுது
நாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம். We will see him just as he is. ஏனென்று சொன்னால் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் We'll be like him when he appears. அவர் மறுபடியும் தரிசனமாகும் பொழுது நாம் அவரை போல இருப்போம். This is what is our hope. இதுதான் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை. Okay, how do we know that we have a living hope? சரி, Just like Peter says, we are called for a living hope. பேதுரு சொல்லுகிறது போல நாம் ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு ஏதுவாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறது போல நாம் அறிக்கையிடுகிற இந்த நம்பிக்கையானது நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனுள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? I see verse 3. மூன்றாவது வசனத்திலே பாருங்கள். Everyone who has this hope fixed on him. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனெவனும். Everyone who has fixed this hope in him. யாரெல்லாம் இயேசுவின் மேல் இப்பேற்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ. What is our hope? நம்முடைய நம்பிக்கை என்ன? It is not only that Jesus Christ will come back. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்பது மாத்திரம் நம்முடைய நம்பிக்கையாக இல்லை. Our hope is greater than that. நம்முடைய நம்பிக்கை இன்னும் அதற்கு மேலாக இருக்கிறது. Okay, average Christians believe that Jesus Christ will come back. சராசரி கிறிஸ்தவர்கள் என்ன நம்புகிறார்கள்? இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார் என்பதை விசுவாசிக்கிறார்கள். Our hope is greater than that. நம்முடைய நம்பிக்கையோ அதை காட்டிலும் பெரிதாக இருக்கிறது. What is greater than that? நம்முடைய நம்பிக்கை பெரிதாக இருக்கிறது என்று சொன்னால் எப்படி இருக்கிறது அது? When he appears, அவர் மறுபடியும் தரிசனமாகும் பொழுது we will see him just as he is. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம். And we will be like him. அது மட்டுமல்ல, நாமும் அவரை போலவே மாற போகிறோம். So our hope is many degree higher than many Christians. அப்படி என்று சொன்னால் சராசரி கிறிஸ்தவர்களை காட்டிலும் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையானது பல மடங்கு உயர்ந்த நம்பிக்கையாக இருக்கிறது. We will be like him. நாம் அவரை போல இருப்போம் என்கிற நம்பிக்கை. All the Christians are believing that Jesus Christ will come back. சராசரி கிறிஸ்தவர்கள் எல்லோருமே இயேசு மறுபடியும் வருவார் என்பதை விசுவாசிக்கிறார்கள். Okay, everybody believe that. சரி, எல்லா கிறிஸ்தவர்களும் இதை விசுவாசிக்கிறார்கள். What is the speciality of the people in the CFC church? ஆனால் CFC சபையிலே இருக்கிற ஜனங்களாகிய நம்மளுடைய விசேஷம் எதுவாக இருக்கிறது? We will be like him. நாம் அவரை போல இருப்போம் என்கிற நம்பிக்கை நம்முடைய மேன்மையாக இருக்கிறது. When I see Jesus Christ, நான் இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் பார்க்கும் பொழுது I'll be like him. நான் அவரை போல இருப்பேன். Oh, what a wonderful hope we have. எவ்வளவு ஒரு அருமையான நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. For that, what am I doing? அந்த ஒரு நம்பிக்கை நிறைவேறுவதற்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? I'm living like just any other Christian. பிற கிறிஸ்தவர்களை போலவா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? Yeah, they all believe Jesus Christ will come back. அவர்கள் எல்லோருமே நம்புகிறது உண்மைதான். இயேசு மறுபடியும் வருவார் என்பது உண்மைதான். Everybody is saying their citizenship is in heaven. எல்லோருமே சொல்லிக் கொள்கிறார்கள் தங்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று. Every Christian says that. எல்லா கிறிஸ்தவர்களும் இதை சொல்லுகிறார்கள். All those who are reading the Bible says our citizenship is in heaven. வேதம் வாசிக்கிற பழக்கம் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் சொல்லிக் கொள்கிறது என்னவென்றால் எங்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று. But ஆனால் to get that citizenship, அந்த குடி உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் you have to leave the citizenship of this world. இந்த உலகத்திலே நீங்கள் வாழும் பொழுது அந்த குடியுரிமை பெற்ற நபரை போல வாழ வேண்டும். You have to, if you want to get a foreign citizenship, you have to, forfeit your Indian citizenship. பாருங்க, நீங்க ஒரு வெளிநாட்டுல குடியுரிமை வாங்க வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே இந்திய பிரஜையா இருக்கிற உங்களுடைய குடி உரிமையை நீங்கள் இழக்க வேண்டும். Same way. அதே போலதாங்க இதுவும். So you see what we are doing. பாருங்க, இங்க நாம் என்ன செய்கிறோம் என்று பாருங்கள். Everyone who has this hope, fixed in him. அவர் மேல், இயேசுவின் மேல் யாரெல்லாம் இப்பேற்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ,
purifies himself. அவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளுகிறார்கள். Purifies himself. தன்னை அவன் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். Just as he is pure. அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல. In him there is no evil at all. இயேசுவிலே எந்த ஒரு பொல்லாத சிந்தனையும் கிடையாது. In him there is no evil thought. அவருடைய சிந்தையிலே எந்த ஒரு பொல்லாத சிந்தனையும் கிடையாது. His mind is so pure. அவருடைய மனது மிகவும் பரிசுத்தமானது. There is no anger against anybody. அவருடைய இருதயத்திலே யாருக்கு விரோதமாகவும் எவ்வித கோபமும் கிடையாது. He has no zero desire of this world. இந்த உலகத்தினுடைய வாஞ்சை சிறிதளவும் அவரிடத்தில் இல்லை. Zero desire. பூஜ்ய அளவு. Okay, we have not become zero desire of this world. சரி, நம்முடைய காரியம் எப்படி இருக்குன்னா, இந்த உலகத்தினுடைய வாஞ்சை எல்லாம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில பூஜ்யம் ஆகல. But we are growing. ஆனால் அதை நோக்கி நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். Is that reducing day after day? உலகத்தின் மீது கொண்டிருக்கிற அந்த வாஞ்சையானது நமக்குள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு வருகிறதா? Do you see this world as it is nothing here? இந்த உலகத்தை நீங்கள் பார்த்துவிட்டு இதுல எனக்கு ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் இப்பொழுது சொல்ல முடிகிறதா? See, that is what we are purifying ourselves just as he is pure. அதற்கு பெயர்தான் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னைத்தான் சுத்திகரித்துக் கொள்கிறான் என்பதனுடைய அர்த்தம் அதுதான். Because in Jesus there is no impurity. ஏனென்று சொன்னால் இயேசுவினிடத்திலே எந்த ஒரு அசுத்தமும் கிடையாது. In his speech, in his thought, in his sight, பேச்சிலையாக இருக்கட்டும், அல்லது அவருடைய பார்வையிலாக இருக்கட்டும், அல்லது அவருடைய செயல்பாட்டிலாவது இருக்கட்டும், there is nothing. He is purely pleasing to God. எந்த ஒரு அசுத்தமும் கிடையாது. அவர் பிதாவுக்கு எப்பொழுதும் பிரியமான ஒரு நபர். We have to come to that point. That is our ultimate goal. நம்முடைய உன்னத லட்சியம் அதுதான். ஆனால் அதற்கு நாம் இப்பொழுது வந்துவிடவில்லை. So God wants to take me to that place. ஆகவே தேவன் என்ன செய்கிறார்? அந்த இடத்திற்கு என்னை எடுத்து சொல்ல விரும்புகிறார். So our prayer must be, Lord, never take away your loving kindness from me. அப்படியானால் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே ஒரு நாள் உங்களுடைய தயவை என்னை விட்டு எடுத்துடாதீங்க. Because if at any time, என்று சொன்னால் எந்த நேரத்திலாவது, if that loving kindness depart from me, I will not be able to repent. உம்முடைய அந்த தயவு என்னை விட்டு நீக்கப்படுமானால் என்னால் அதற்கு மேல் மனம் திரும்பாமல் போய்விடும். You know, our sickness or our poverty, நம்முடைய வியாதி அல்லது நம்முடைய தரித்திரம், or our any sort of problem, calamity, nothing can lead us to repentance. எந்த ஒரு இன்னல்களோ இடர்பாடுகளோ அல்லது எந்த ஒரு பிரச்சனைகளோ நம்மை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நடத்தி செல்லாது. I'll show you that word. அந்த ஒரு வார்த்தையும் நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். Turn to Revelation chapter 9. வெளிப்படுத்துதல் 9வது அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். See, there was brimstone and so many people died. Verse 19 onwards, if you read. 19வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்த்தால், people were with a great pain. Chapter 9 verse. அங்கே 18வது வசனத்திலே தமிழிலே அக்கினி, புகை, கந்தகம் என்கிற பலவிதமான வாதைகள், lot of pain, அநேக வேதனை கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்தாலும் கூட, verse 20, 20வது வசனத்துல பாருங்க, rest of mankind who were not killed by these plagues did not repent. பாருங்க, இந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் மனம் திரும்பவே இல்லை. See, பாத்தீங்களா? So repentance, அப்படியானால் இந்த மனம் திரும்புதல் என்பது it's a great gift from God. தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்க பெற்ற மாபெரும் தயவு. It is the greatest gift of God. அது தேவன் நமக்கு அருளிய மிகப்பெரிய ஈவு. That we are able to repent about our
our sin. நம்முடைய பாவத்தை குறித்து நாம் மனம் திரும்புகிறோமே, அது தேவனுடைய மிகப்பெரிய ஈவு நமக்கு. Okay, if somebody asks you, what is the greatest gift God has given you? உங்களை பார்த்து ஒருத்தர் இப்படி கேட்கிறாங்க, தேவனுடைய மிகப்பெரிய தயவு அல்லது ஈவு எது என்று கேட்டால், what is the gift God has given? தேவன் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஈவு எது என்று கேட்டால், I will say like this. நான் என்ன தெரியுங்களா சொல்லுவேன், it is not my preaching gift, என்னுடைய பிரசங்க வரம் கிடையாது அது. it is not my revelation, அல்லது எனக்கு கிடைக்கப்பெற்ற வெளிப்பாடும் கிடையாது. it is nothing of my material thing, அல்லது என்னுடைய எந்த ஒரு பொருளாதார ஆசீர்வாதமும் கிடையாது. but மாறாக God still help me to repent. இன்றளவும் தேவன் நான் மனம் திரும்பும்படிக்கு எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாரே, அதுதான் அவருடைய பெரிய ஈவு என்று சொல்லுவேன். That is the greatest gift. அதுதான் தேவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஈவு. See, பாருங்க, இந்த ஜனங்கள், even after many people were killed, people all were afraid, but they did not repent. பாருங்க, அநேகர் வாதைகளால் கொல்லப்படுகிறார்கள், இதையெல்லாம் அவங்க பார்க்கிறாங்க, பயப்படுறாங்க, ஆனா மனம் திரும்பவில்லை. They did not turn away from their work. தங்களுடைய பொல்லாத கைகளின் கிரியை விட்டு அவர்கள் மனம் திரும்பவில்லை. They were still worshiping demons. இன்னும் அவர்கள் பேய்களையும் பிசாசுகளையும் விக்கிரகங்களையும் வணங்கினார்கள். Idols of gold and silver. பொன்னினாலும் வெள்ளினாலும் செய்யப்பட்ட விக்கிரகங்களை அவர்கள் வணங்கினார்கள். Still they were loving money. இன்றும் அவர்கள் அதற்கு பிறகும் பணத்தை நேசித்தார்கள். Worshipping idol means what? விக்கிரக ஆராதனை செய்வது என்றால் என்ன? So many things are on this earth. இந்த உலகத்திலே பல காரியங்கள் இருக்கிறது விக்கிரகங்கள் என்று. We are loving those things more than God. தேவனை காட்டிலும் எதையெல்லாம் நாம் அதிகமாய் நேசிக்கிறோமோ அதெல்லாம் விக்கிரகம். If we are getting free from that, it is the greatest kindness of God. அதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது என்று சொன்னால், அதுதான் தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஈவு. That is where we have to stand always. அந்த ஒரு நிலையில் தான் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். Throughout this book of Revelation, if you read it, இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நீங்கள் முழுமையாக வாசித்து பார்த்தால், many places it is like that. Turn to 16, I will show you another way. 16வது அதிகாரத்திற்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். பல இடங்களிலே இப்படி மனம் திரும்பாததை குறித்து இருக்கிறது. Verse 9. 9வது வசனம். Men were scorched with the fierce heat and they blasphemed the name of God. மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டார்கள். They did not repent. அதன் நிமித்தம் அவர்கள் மனம் திரும்பவில்லை. Again verse 11, they did not repent. 11வது வசனத்துல பாருங்க, கடைசியில அப்படி இருந்தும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. So what do we have to pray? அப்படி என்று சொன்னால் நாம் எப்படி ஜெபிக்கணும் தெரியுங்களா? Lord, ஆண்டவரே, you can take away anything from me. என்னிடத்திலிருந்து நீங்க எதை வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளுங்க. But don't take away your loving kindness from me. ஆனால் உம்முடைய தயவை மாத்திரம் என்னை விட்டு எடுத்து விடாதீங்க. You know what did David prayed? உங்களுக்கு தெரியுங்களா தாவீது என்ன சொல்லி ஜெபித்தார் என்று? He knew God. தேவனை அறிந்திருந்த தாவீது. Psalms 51. சங்கீதம் 51வது அதிகாரத்திலே he was a king. அந்த தாவீது ஒரு ராஜாவா இருந்த கட்டம் அது. What is he praying? ஆனால் அவருடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? 51 verse 11 second part. 51வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. Do not take away your Holy Spirit from me. என்னை விட்டு உம்முடைய பரிசுத்த ஆவியை எடுத்து போட்டு விடாதீங்க ஆண்டவரே. See, பாருங்க, whereas a man called Saul, ஆனால் சவுல் என்கிற அந்த ராஜா, he did not bother about the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை குறித்தெல்லாம் அவனுக்கு அக்கறை இல்லை. He was bothering about his name. தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்தை குறித்து தான் அவருக்கு அக்கறை. He said, அவர் சொன்னாரு, don't put me into shame. என்ன நீங்க பொதுவா மானத்தை வாங்கிடாதீங்க. This is what he said to Samuel. சாமுவேலை பார்த்து சவுல் இதுதான் சொன்னாரு. But what David is praying, ஆனால் இங்கே தாவீது எப்படி ஜெபிக்கிறார்? don't take away your Holy Spirit from me. ஆண்டவரே, என்னை விட்டு உங்களுடைய பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாதிருங்க. If you take away your Holy Spirit, உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, if you have taken away your loving kindness from me, உங்களுடைய தயவை என்னை விட்டு நீங்கள் நீக்கி விட்டால், my life will become like a hell.
hell. என்னுடைய வாழ்க்கை நரகமாக மாறிவிடும். Even though I may be king, ஒருவேளை நான் ராஜாவாக நீடித்திருந்தாலும், even though I may become rich, நான் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் கூட, even though I may gain so many things, இந்த உலகத்திலே பல காரியங்களை நான் ஆதாயப்படுத்தினாலும் கூட, even though I may have a reputation, மனுஷருக்கு முன்பதாக ஒரு நல்ல அபிப்பிராயம் எனக்கு ஏற்பட்டாலும், everybody say about me, you good brother, எல்லோரும் என்னை பார்த்து இவர் ஒரு நல்ல சகோதரன் என்று சொன்னாலும் கூட, but my life will be like a hell. என்னுடைய வாழ்க்கையோ நரகத்தை போல் இருக்கும். Oh, ஆண்டவரே, David was so bothered about that. தாவீது இப்படித்தான் அக்கறை உள்ளவனாய் இருந்தான். This is how we know that the Lord's loving kindness is upon us. இதை வைத்துதான் கர்த்தருடைய தயவு நம்மேல் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். If the loving kindness has gone, கர்த்தருடைய தயவு நம்மை விட்டு நீங்கி போனால், we cannot repent. நம்மால் மனம் திரும்ப முடியாது. We will be justifying ourselves. நம்மை நாம் நியாயப்படுத்துவர்களாக மாறிவிடுவோம். Check our heart, brothers and sisters. சகோதர சொல்லே, நம்முடைய இருதயத்தை நாம் பரிசோதித்து பார்ப்போமாக. Turn to Romans 11. ரோமர் 11வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Verse 22. ரோமர் 11வது அதிகாரத்தின் 22வது வசனம். Behold the kindness and severity of God. தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் நீங்கள் நினைத்து பாருங்கள். To those who fell, severity. பாருங்க, விழுந்தவர்களிடத்திலே அவர் கண்டிப்பையும். But to you, God's kindness, if you continue in His kindness. உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார், அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். That means we have to continue in the kindness of God. அப்படி என்று சொன்னால் தேவனுடைய தயவிலே நாம் தொடர்ந்தேச்சியாய் நிலைத்திருக்க வேண்டும். What does it mean? இந்த தயவுல நிலைத்திருப்பது என்றால் என்ன? We should continue repent. நாம் தொடர்ந்து மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். The day we stop repentance, God will remove His kindness. என்று நாம் மனம் திரும்புவதை நிறுத்தி விடுகிறோமோ, அன்றே தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அவருடைய தயவையும் நீக்கி விடுவார். Just like Saul, when he did not repent. அது சவுல் மனம் திரும்பாத போது அவனுக்கு நடந்தது போல இருக்கும். What happened? அவனுக்கு என்ன சம்பவித்தது? God took away His Holy Spirit from him. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை சவுலை விட்டு எடுத்து போட்டார். Then அதுக்கப்புறம் there is another spirit came upon him. வேறு ஒரு ஆவி சவுலின் மீது வந்து இறங்கினது. That began to, terrorize him. அந்த ஆவி இந்த சவுலை அலக்களிக்க ஆரம்பித்தது. And his life become like hell. அவனுடைய வாழ்க்கை அதற்கு பிறகு நரகத்தை போல மாறிவிட்டது. He is angry. அவன் கோபப்பட ஆரம்பித்தான். And he is jealous. பொறாமைப்பட ஆரம்பித்தான். He want to kill his son. தன்னுடைய and also David. மகனையும் தாவீதையும் கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணினான். What all coming into his heart? அவனுடைய இருதயத்துல என்னவெல்லாம் வந்திருக்கிறது பாருங்க. And because why? ஏன் தெரியுங்களா? Anointing has gone. அவன் மேல் இருந்த அபிஷேகம் அவனை விட்டு நீக்கி போடப்பட்டது. See, in the New Testament also Paul is also saying like that. பாருங்க, அதே காரியத்தை புதிய ஏற்பாட்டிலும் பவுல் இப்படியாக சொல்லுகிறார். 2 Thessalonians chapter 2. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம். It says verse 11. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்திலே verse 10 if you read will see like this. 10வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். They did not receive the love of the truth so as to be saved. தாங்கள் ரட்சிக்கப்படும்படியாக சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியினால். Who are these people? யாருங்க இவர்கள்? These are the people once saved, once came to the Lord. ஒரு காலகட்டத்திலே கர்த்தரிடத்திலே வந்து ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்கள். Just like Saul. சவுலை போல. But ஆனால் they stopped loving the truth. தங்களை குறித்த உண்மையை அங்கீகரிக்க அவர்கள் மனதில்லாமல் நிறுத்தி விட்டார்கள். When the Lord spoke to them, they did not repent. எப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்களோடு கூட பேசினாரோ அவர்கள் மனம் திரும்பவில்லை. See verse 11. 11வது வசனத்துல பாருங்க. For this reason
இந்த காரணத்தினால் God will send upon them a deluding influence so that they may believe what is false. அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். See, we have to be very careful. பாருங்க, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். Never stop repenting. மனம் திரும்புகிற காரியத்தை ஒரு காலம் நிறுத்திவிடக் கூடாது. The day we stop repenting, God will take away his loving kindness. என்று நாம் மனம் திரும்புகிறதை நிறுத்துகிறோமோ அன்றே தேவன் தம்முடைய தயவை நம்மை விட்டு நீக்கி விடுவார். So what is important? We have done some mistake. அப்படி என்று சொன்னால் That is important, or repenting is important. எது முக்கியம்? நாம் ஒரு தவறு செய்து விட்டோம் என்பதா அல்லது அதிலே மனம் திரும்ப வேண்டும் என்பதா? Which is important? எது மிக முக்கியமானது? I believe நான் இப்படிதான் நம்புகிறேன். God is not expecting me, not to do any mistake. எந்த ஒரு தவறுமே நீ செய்துவிடக் கூடாது என்று தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. That is the first thing. I should not sin. சரிதான், நான் பாவம் செய்யக்கூடாது என்பது பிரதானமான காரியம். But if some place I slip, ஒருவேளை my word and my thought and my action, ஏதாவது நேரத்திலே என்னுடைய சிந்தையிலோ என்னுடைய பேச்சிலோ அல்லது செயலிலோ ஏதாவது இடத்திலே ஒரு சறுக்கல் எனக்கு ஏற்பட்டு விட்டால் immediately I should repent about it. உடனடியாக நான் அந்த இடத்திலே மனம் திரும்ப I should வேண்டும். not justify myself. அந்த இடத்திலே என்னை நானே நான் நியாயப்படுத்த ஆரம்பிக்க கூடாது. Now you see, these people, they justify. பாருங்கள், இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் தங்களை நியாயப்படுத்த ஆரம்பித்தார்கள். So what God did? ஆகையால் தேவன் என்ன செய்தார்? God sent another influence. தேவன் வேற ஒரு ஆவியை அவர்களுக்கு அனுப்பினார். Believing the lie. பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக. Just like it was upon Saul. அது சவுலின் மீது இறங்கின ஆவியை போல. Believing lie. பொய்யை அதுக்கு மேல உண்மைன்னு நம்புறது. And he is sitting as a king for another many years. அதற்கு அப்புறமும் ராஜாவாக பல வருடங்கள் சவுல் அமர்ந்திருந்தார். But David says, ஆனால் தாவீது சொல்லுகிறார், don't take away your Holy Spirit from me. ஆண்டவரே, என்னை விட்டு உம்முடைய பரிசுத்த ஆவியை எடுத்து போட்றாதீங்க. God never took it back. அதனாலதான் தேவன் எடுத்துக்கொள்ளவில்லை. He never took his loving kindness from him. அவன் தாவீதின் மேல் தம்முடைய அந்த தயவை, நீடிய தயவை ஒரு காலம் தேவன் எடுத்து போடவில்லை. See 2 Samuel chapter 7. 2 சாமுவேல் 7வது அதிகாரத்திலே பாருங்கள், verse 15. 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தினுடைய 15வது வசனம். Yeah, see, the Lord speaks through Nathan to David, who will build a house of God. நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக தேவன், who will build the house of God? யார் தேவனுடைய ஆலயத்தை, தேவனுக்கு வாசஸ்தலத்தை கட்டுவான் என்று நாத்தான்வேல் தாவீதினிடத்திலே சொல்லும் பொழுது, see verse 15, 15வது வசனத்துல பாருங்க, my loving kindness shall not depart from him as I took it away from Saul. சவுலினிடத்திலிருந்து என்னுடைய தயவை நான் நீக்கி போட்டது போல தாவீதினிடத்திலிருந்து என்னுடைய நீடிய தயவை நான் எடுத்து போட மாட்டேன். Speaking about Solomon. யாரை குறித்து பேசுகிறார்? சாலமோனை குறித்து. And prophetically speaking about Jesus Christ. தீர்க்க தரிசனமாக அதற்கு பிறகு வருகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். And after Jesus Christ he is speaking about us. இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு வருகிற நம்மை குறித்தும் பேசுகிறார். I will not take away my loving kindness from him. என்னுடைய தயவை நான் எடுத்து போட மாட்டேன். For that what we have to do? அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? Keep on remaining in his loving kindness with a continuous repentance. தொடர்ந்தேச்சியாக நாம் மனம் திரும்பிக் கொண்டே இருந்து அவருடைய நீடிய தயவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். Repentance alone prove that Lord's loving kindness is still upon me and upon everybody. மனம் திரும்புதல் தான் தேவனுடைய தயவு என் மேல் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதன் ஆதாரமாக இருக்கிறது. In the beginning he has shown his loving kindness to me when I was in the world. நான் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது ஆதியிலே தேவன் தம்முடைய தயவை எனக்கு காண்பித்தார். Even today that is the way of God. இன்றும் கூட தேவனுடைய வழிமுறை அதுவாகத்தான் இருக்கிறது. So brothers and sisters, ஆகவே சகோதர சகோதரிகளே, remain in his loving kindness. அவருடைய தயவிலே நீங்கள் நிலைத்திருங்கள். Never ever allow that loving kindness depart from your life. உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தேவனுடைய தயவானது நீங்கி போவதற்கு நீங்கள் ஒரு காலம் அனுமதித்து விடாதீர்கள்.
May the Lord help us all. கர்த்தர் தாமே நம் எல்லோருக்கும் உதவி செய்வாராக. Amen. ஆமென். Let's pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, எங்கள் பரலோக பிதாவே, we praise you and thank you for this short time you have given us together. ஆண்டவரே, நாங்கள் ஒருமித்து கூடி வரும்படிக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஒரு சின்ன நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you for your word, Lord. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. Lord, we want to remain in your loving kindness. உம்முடைய தயவுலே நாங்கள் நிலைத்திருக்க விரும்புகிறோம் Lord, ஆண்டவரே. take it away from us, Lord. எங்களை விட்டு நீங்க எடுத்து போட்டுறாதீங்க ஆண்டவரே. Give us a repenting heart always, Lord. எப்பொழுதும் நாங்கள் மனம் திரும்புகிற ஒரு இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து விடுங்க We should ஆண்டவரே. never justify ourselves, Lord. ஒரு காலம் நாங்க எங்களை நியாயப்படுத்திட கூடாது ஆண்டவரே. Keep on filling us with your Holy Spirit, Lord. தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிறைச்சிருங்க ஆண்டவரே. We pray for all these brothers and sisters. இங்கே வந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். Thank you for the zeal which you have bestowed upon us. அவர்கள் மேல் நீர் பொழிந்தருளி இருக்கிற இந்த வைராக்கியத்திற்காக உமக்கு நன்றி. Lord, let your Holy Spirit rest upon all the people who heard the word tonight. இந்த ராத்திரியிலே இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பொழிந்தருளப்படுவதாக. Let this word continuously work in our heart. இந்த வார்த்தையானது தொடர்ந்தேச்சியாய் எங்களுடைய இருதயத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கட்டும். Your name alone be glorified, Lord. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். Amen. ஆமென்.